திரு ஜவஹர் அலி 210 தொகுதிகளில் திரு ஷியாம் பட்டியலிட்டது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இவ்வளவு சிக்கல்களை வச்சுக்கிட்டு 210 தொகுதியில் வெற்றி சாத்தியம்ங்கிறது கொஞ்சம் கடினம்தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்வை? இது சாத்தியமா சவாலா என்றால் நிச்சயமாக சாத்தியம் என்பதுதான் அதிமுக தொண்டரின் ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 53 வருடங்களை கடந்திருக்கின்றோம். இதில் 31 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறது. சத்துணவு என்றால் புரட்சி தலைவர், 69% இடஒதுக்கீடு என்றால் புரட்சி தலைவி, அதேபோல் 7.5% இடஒதுக்கீடு என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ற நிலையிலே இன்றைக்கு மக்கள் மனங்களை பதிஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயம். 2021 தேர்தலில் அன்றைக்கு திமுக சொன்ன பொய்யான வாக்குறுதிகள் அவர்கள் ஒரு கவரும்படியாக இருந்தது. மாதம் 1000 கொடுப்போம் மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு ரத்து செய்வோம், இப்படி ஒரு கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை பொய் சொல்லி ஏமாற்றியதனுடைய விளைவு அன்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்கள். அன்றைய காலகட்டத்திலும் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். வெறும் 3% வாக்குகள் வித்தியாசம் மட்டுமே 2 கட்சிகளுக்கும் இடையே. சரி, இந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த தேர்தல் வர இருக்கிறது. எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாராளுமன்றம் தேர்தல் எப்படி நடக்கும், சட்டமன்ற தேர்தல் மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள் என்பதை இன்றைக்கு விளக்கு சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு நிலக்கோட்டை சட்டமன்ற தேர்தல் நடக்குது, பாராளுமன்றம் தேர்தலும் நடக்குது. அந்த தொகுதியில் நடந்த பாராளுமன்றத்துக்கு 39,000 வாக்குகள் திமுகவுக்கு அதிகமாக கிடைக்கிது. அதே நிலக்கோட்டையிலே சட்டமன்றத்துக்கு அதிமுகவுக்கு 20,000 வாக்குகள் அதிகமாக கிடைக்குது. ஒரே நேரத்தில் நடந்த தேர்தல் அப்படிங்கறத அவர் எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இன்றைக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஊழல், இன்றைக்கு தமிழகம் சட்டம் ஒழுங்கில் கெட்டு போயிருக்கிறது. அது இல்லாமல் அவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாத முடியாத நிலையில் இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய வேதனையினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 210 என்பது இலக்கு. அதை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உங்க மீது வைக்கக்கூடிய கேள்விகளுக்கும் நான் பதில் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கு, ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்கே கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள ஒரு இணக்கம் இல்லை, பிஜேபியே 2 இருக்குது அப்படின்னு திரு ஷியாம் சொல்கிறாரு. அதிமுகக்குள்ளேயும் 2 பிரிவு ஒருங்கிணைப்புக்குள்ள 2 மாறுபட்ட கருத்தோடு இருக்குதுன்றாங்க. அப்போ கட்சிக்குள்ளேயும் கூட்டணி கட்சிக்குள்ளேயும் ஒட்டுமொத்தமாக கூட்டணிகளுக்குள்ளேயும் அந்த ஒருங்கிணைப்பு இல்லாத போது இந்த 210 எப்படி சாத்தியம்ங்கிறாங்கல்ல, உங்கள் சைடில் இருந்து அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? இல்லை, அவர் ஷியாம் சார் சொன்ன கருத்துல நான் மாறுபடுறேன். பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இன்றைக்கு நீங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அனைத்து பிஜேபியினுடைய தலைவர்கள் வராங்க, பிஜேபியினுடைய தொண்டர்கள் வராங்க. அதே போல் நைனா நாகேந்திரன் பிரச்சாரத்துக்கு நடைபயணத்துக்கு போறாரு, அங்க அதிமுக தலைவர்களும் போறாங்க, தொண்டர்களும் போய் கலந்துக்கிறாங்க. இந்த வகையில கூட்டணி 2 கட்சிகளுக்கும் இடையே ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருக்குது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம சார் சொன்னாரு எஸ்ஐஆர் படிவ விநியோகத்துல அதிமுகவினுடைய வேகம் இல்லைன்றாரு. திமுகவுக்கு ஒரு பயம் இருந்தது, எங்கடா நான் ஏற்கனவே கள்ள ஓட்டெல்லாம் போட்டு நம்ம வெற்றி பெற்றோம், இந்த கள்ள ஓட்டுகளை எப்படி சரி செய்வது என்பது ஒரு காரணம் இருந்தது. அது இல்லாம ஆட்சி அதிகாரம் அவர் கையில இருக்கு. கள்ள ஓட்டை நீக்கிறதுக்கு தானே எஸ்ஐஆர், கள்ள ஓட்டை சரி செய்யணும்னு எஸ்ஐஆருக்கு ஏன் திமுக ஆர்வம் காட்டணும்? 2 மாத்தி இல்லையே. நீ கள்ள ஓட்டை சரி செய்யறதுக்கு தான் எஸ்ஐஆர். அதையும் மீறி அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல, எனக்கு புரியல. கள்ள ஓட்டை சரி பண்ண எஸ்ஐஆருக்கு திமுக ஆர்வம் காட்டுதுன்னா இப்ப கள்ள ஓட்டு திமுக ஆர்வம் காட்டுதுன்னு எப்படி அதை சொல்றீங்க? அவர்கள் ஏதாவது ஒரு விளிம்பில் யாராவது இடம் மாறியவர், இப்போ நீங்க பிஎல்ஓ என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடம் மாறியவர்கள்கிட்ட இவங்களே ஃபார்மை வாங்கிறாங்க. இவங்க இங்கதான் இருக்கிறாங்க, எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ஃபார்மை வாங்கிறாங்க. அவங்க இடம் மாறியவர்கள் ஃபார்மை வாங்கி இவங்க போய் கொடுத்து இவங்க அதை எதை மறுமுறை ரிட்டர்ன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருது. இது நடந்துகிட்டு இருக்குதா? நடத்தினாங்க. அது இனிமேல் கண்டுபிடிச்சு 16ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு அதை நீக்கிறதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. ரெண்டாவது அதனால இந்த ஆட்சி அதிகாரம் அவர் கையில இருக்கிறதுனால என்ன இருக்குதுன்னா, பிஎல்ஓக்குள்ளும் இந்த BLO2 இவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கட்சிக்காரர்கள் BLOக்களை பயன்படுத்துறாங்க. அதற்கு காரணம் மாநகராட்சி உள்ளாட்சிகளில் அதிகமான பிரதிநிதிகள் திமுக வாசம் இருக்கிறது. அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு அவர்களை மிரட்டுறாங்க. அவர்கள் போன போக்குல இன்றைக்கு BLOக்களும் அரசு அதிகாரிகள்
இந்த தேர்தல் அதிகாரிகளும் உடன்பட்டு போய்கிட்டு இருக்காங்கிறது உண்மை. அதனால வந்து நம்ம சாருக்கு வந்து இதை தொய்வு ஏற்பட்டதா மாதிரி தெரியல. தேர்தல் ஆணைய கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி நிற்கிறோம், மக்களுடைய மனநிலையை நம்பி நிற்கிறோம். யார் எத்தனை பேர் என்ன உதவி செய்தாலும் மக்கள் அவர்கள் விரும்புவவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர நீங்க வந்து உதவி செஞ்சவங்கிறதுக்கான ஓட்டு போடுற நிலையில தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னா இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களுக்கு விடிவு காலம் எப்ப கிடைக்குங்கிறதா இன்னைக்கு அதை பயன்படுத்தான் இந்த இல்லைங்க. நீங்க இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி எப்படி நல்லா இருந்துச்சு, திமுக ஆட்சி எவ்வளவு மோசமா இருக்குன்னு பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அமைச்சர் ரகுபதி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை விட்டுருக்காரு. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்தா ஏன் 2021 மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுக்க போறாங்க, இல்லாத ஒரு அரித்மேட்டிக் கணக்கெல்லாம் போட்டு சில அமைச்சர்கள் பத்திரமான இடத்துல இருப்பாங்க அப்படின்னு பேசுறாரு. இவரே ரெய்டுக்கு பயந்து போய் அமித்ஷா கிட்ட கட்சியை வந்து அடமானம் வச்சுட்டாரு காட்டமாலாம் பேசுறாங்க. இப்போ நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தீங்கன்னா 21 நீங்கள் மீண்டும் வந்திருக்கலாம்ல. இப்போ இன்னைக்கு அதே திருப்பி பட்டியலிட்டு 26 வெற்றி கிடைக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. ரகுபதிக்கு சொல்கிறேன், 91 வெறும் 2 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றாங்க. 96 வெற்றி பெறலையா சார்? திமுக ஆட்சிக்கு அமைக்கலையா? அதுக்கப்புறம் 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட். அதாவது நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் களம் சக்கரம் போல, இன்று வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். சக்கரம் சொல்லிட்டே இருக்கும், அது அப்படியே ஒரே நிலையில் இருக்காது. தமிழ்நாட்டு தேர்தல் களம் மாறி மாறி தான் வந்திருக்குது. அதுவும் திமுக வரலாற்றில் ஒரு முறை வெற்றி பெற்ற பிறகு அப்புறம் வென்ற வரலாறு இல்லை. ஆனா அண்ணா திமுக தனிச்சு போட்டியிட்டும் வெற்றி பெற்றிருக்கும். நீங்க கூட முன்னாடி கேட்டீங்க, அவங்க செயல கூட்டணி பலம் அதிகமா இருக்கு, ஓட்டு போடக்கூடிய இது மக்கள் தான். இந்த கூட்டணிகள்லாம் அவங்களே எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதிகபட்சமான இந்த கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணி திமுகவை தவிர்த்து அதிகபட்சமான 10-15% வாக்குகள். சரி, அவ்வளவுதான் இந்த வாக்குகள். 3% ஆட்சி மாறுதுன்னு சொல்றீங்க, 10% இருக்கேன். அதனால கூட்டணி பலம் வைத்துக் கொண்டு இவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடுவாங்களாம், மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் மேல இன்றைக்கு தொழிலாளர் பிரச்சனைகளை பற்றி கம்யூனிஸ்டுகள் பேசுவதில்லை என்ற அந்த கோபமும், தலித்து பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இந்த விடுதலை சிறுத்தைகள் பேசுவதில்லை என்ற பற்றியும், இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் மீது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை பற்றி முஸ்லிம் அமைப்புகள் முஸ்லிம் கட்சிகள் பேசுவதில்லை என்று இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் கோபமான இருக்கு. திருப்பரங்குன்ற இஷ்யூல அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தது? என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? திருப்பரங்குன்ற இஷ்யூல அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தது? அதாவது அந்த விஷயத்தை பேசணும்னா பேசலாம், ஆனா அது சின்ன விஷயம். சின்ன விஷயம் சார். ஒரே ஒரு விஷயம் கேட்டேன் சார், நாடாளுமன்ற ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். தமிழகத்துல 3 மத கலவரங்கள் நடந்திருக்கு. 3 மத கலவரங்களும் திமுக ஆட்சி காலத்துல தான் நடந்திருக்கு. எந்தெந்த? கோவை கலவரம், வீக்களத்தூர், இது ஒண்ணு, நாகூர் கலவரம். 3 மத கலவரங்கள், 3மே திமுக ஆட்சி காலத்துல தான் நடந்தது. மண்டக்காடு கலவரம் அது எல்லாம் நீங்க அந்த மண்டக்காடு மத கலவரங்கள் அதுல சொல்றேன். மண்டக்காடு என்ன நடந்துச்சு? எங்க மண்டக்காடு? மண்டக்காடுல என்ன நடந்துச்சு? பெரிய மத கலவரங்கள் 3மே கோவையில நடந்தது, குண்டு வெடிப்பு, அதை தொடர்ந்து நடந்த விஷயங்கள் சாதாரண பிரச்சனை சார். ஒரு காவல்துறைக்கு சேர்ந்தவருக்கும் ஒரு இஸ்லாமிய இளைஞருக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய தகராறு பெரிய பிரச்சனையாகி பூதாகரணம் ஆக்கியது. திமுக செய்தது தவறாவே இருக்கட்டுங்க, ஒண்ணு இல்லைங்க. நீங்க இன்னைக்கு சிறுபான்மையினர் பக்கம் நிக்கிறோன்றீங்கல்ல, திருப்பரங்குன்ற இஷ்யூல அதிமுக எடுத்த ஸ்டாண்டு சரியானதா கரெக்டானு கேக்குறேன், அவ்வளவுதான். எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன சொன்னாரு, நீங்கள் நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார், ஏற்கனவே ஒரு நீதிபதி சொன்னதற்கு பிறகு அதற்கு பிறகு 2 நீதிபதிகள் சொன்னதற்கு பிறகும் அப்பதான் அவர் பேட்டி அவருடைய அறிக்கையே வருது. முதல் நீதிபதி சுவாமிநாதன் சொன்ன இது தீர்ப்புக்கு பிறகு, அதற்கு பிறகு 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்புக்கு பிறகுதான் அவர் அறிக்கை கொடுக்கிறார். 3 நீதிபதிகள் சொன்னதற்கு அப்புறம் நீங்க வந்து பிடிவாதமாக இருக்கிறது நீங்க முன்னாடியே நீங்க இது கோட்டையை விட்டுட்டீங்க சார். நான் கேட்கிறேன், நயினா நாகேந்திரனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்புடையதா? பிஜேபியினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்புடையதா? பிஜேபிங்கன்னு தேர்தலுக்கு தான் கூட்டணி இல்லங்க. நான் கேக்குறேன் சார். சரிங்க, அப்புறம் நயினார் நாகேந்திரன் கைது பண்ணதுக்கு எதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க? திருப்பரங்குன்ற அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா நேரடியா போய் ஆதரவு தெரிவிக்கிறாரு, அதுக்கு என்ன பொருள்? அரசியல் களத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் கைது செய்யும் போது அது நீங்க அறிக்கை எந்த இஷ்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நான் என்ன சொல்றேன், எந்த இஷ்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய அவைத்தலைவராக இன்றைக்கு இஸ்லாமிய இருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்துல என்றைக்குமே ஜாதி மத கலவரங்கள் ஏற்பட்டதில்ல, நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் ஏற்பட்டா திமுக அரசாங்கத்தினுடைய
அவர்கள் செயலற்ற தன்மை தான். அதனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்பட்டிருக்குன்னா இதை நீங்க சொன்னதை சரின்னு சொல்லியோ நீங்க தீபம் ஏத்தணும் சரி அதிமுக ஆட்சியகத்துல ஏத்துனாங்க அப்படி கேட்கலங்க. பாஜகவுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்துக்கு ஏற்புடையதான் கேக்குறேன், அவ்வளவுதான். பிரச்சனைக்கான இந்த விவாதம் இல்ல. சரி, உங்க சிரமத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அப்படி இல்ல சார், திருப்பரங்குன்றத்தின் விவாதத்தை பத்தி இந்த விவாதம் இல்ல. ஆனால் இருந்தாலும் பேச மாட்டீங்களா? ஒரு முக்கியமான கட்சி, அந்த கட்சியினுடைய பிரதிநிதி நீங்க. இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீதிபதி சொன்ன வார்த்தைக்காக நீங்கள் அவர்கள் தீர்ப்புக்காக நீங்கள் ஏன் செயல்படுத்தக்கூடாது, இல்ல மேல்முறையீடுனா ஏன் உடனே போகலன்னு கேட்டார். இததான் கேட்டார் தவிர நீங்க முஸ்லிம் நீங்க போய் தீபத்தை ஏத்துங்கன்னு தான் சொன்னாரா? அப்படி சொல்லலங்க. நைனா நாகேந்திரன் கைதுக்கு கண்டனம்னா அப்ப நீங்க அந்த இடத்துக்கு ஆதரவா நிக்கிறீங்களான்னு கேக்குறேன், அவ்வளவுதான். நான் ஒண்ணு உங்களை என்ன கேக்குறேன், தீர்ப்புக்கு ஆதரவாக இருந்தா ரைட்.